வணக்கம் நேயர்களே, இன்றைய மண்வாசம் நிகழ்ச்சி யாழ்ப்பாணத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நைனாதீவு என்கிற மண்ணிலிருந்து உங்கள் வீடு தேடி வருகிறது. இந்து ஆலய வழிபாட்டு மரபுகளில் இலங்கையில் மிக பிரசித்தி பெற்ற இடங்களில் ஒன்றாக யாழ் தீவகம் பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட நைனாதீவு விளங்கி வருகிறது. இலங்கையின் சப்த தீவுகளில் ஒன்றாக நைனாதீவு விளங்குகிறது. நைனாதீவுக்கு பல்வேறு பெயர்கள் கடந்த காலங்களில் விளங்கியிருக்கின்றன. கால ஓட்டத்தில் ஏனைய பெயர்கள் மறைந்து நைனாதீவு என்கிற பெயர் மட்டுமே எஞ்சியிருக்கிறது. நைனாதீவு என்ற சப்த தீவுகளில் நைனாதீவு ஒரு முக்கிய தீவாக இருக்கிறது. அது மணிமேகலையுடைய வரலாற்றோடு தொடர்புடையது. மணிபல்லவம், நைனாதீவு, நாகதீவு, பிராமணத்தீவு என்று பல பெயர்கள் அதற்கு இருக்கிறது. ஆனால் நைனாதீவு, நாகதீவு என்றது தான் இப்பொழுது பிரபல்யமாக இருக்கிறது. அதாவது பௌத்த மக்களுக்கும் அது ஒரு பிரதான இடமாக அவர்களுடைய வரலாற்றோடு சேர்ந்தால் அவர்களது நாகதீபம் என்று அழைக்கிறார்கள். நாங்கள் நைனாதீவு, மணிபல்லவம் என்று பேர். நாகர்கள் ஆரம்பத்தில் தீவு பகுதிகளில் கூடுதலாக வாழ்ந்த இடமாகவும் அவர்களுடைய ஆதிக்கம் செலுத்தப்பட்ட இடமாகவும் தீவு பகுதி இருந்ததில் நைனாதீவு 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு இடமாக இருந்ததில் அவர்கள் அங்கே அந்த பூமியில் வாய்ந்ததாகவும், மற்றது எங்களுடைய அம்பாளுடைய வரலாறு ஒரு முக்கியமானது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலங்கள் தொடக்கம் நைனாதீவின் பெயர் சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. 50 காப்பியங்களில் ஒன்றாக விளங்குகின்ற மணிமேகலை என்கிற காப்பியத்தின் பிரதான இடங்களாக சொல்லப்பட்டுள்ளவற்றில் நைனாதீவும் இடம்பெற்றிருக்கின்றமை பெருமை தரும் விடயம்தான். மணிமேகலையுடைய வரலாறு கூடுதலான வரலாற்றோடு சம்பந்தமானது. மணிமேகலையுடைய வரலாற்றுடைய ஒரு பகுதியே நைனாதீவோடு அடங்கியது என்று அங்கே வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த மணிமேகலை தனிமைப்படுத்தப்பட்டு இங்கே கொண்டு வந்து விடப்பட்ட பொழுது பரந்த வெளி பிரதேசமாகவும் அடர்ந்த காட்டு பிரதேசமாகவும் இருந்த சூழலில் நின்று தமிழ்நாட்டை நோக்கி சமுத்திரத்தை பார்த்து கப்பிய இடத்தை கப்பிய குடா என்று சொல்லி கப்பியா குடாவாக அதை பேசப்படுறது. மணிமேகலையோட வரலாற்றில் இந்த கப்பிய குடாவுடைய வரலாறு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுது அந்த குறிக்கப்படுவதாக இருந்தால் தெற்கு நைனாதீவு தென்மேற்கு பகுதியில் அமைந்திருக்கிற பிடாரி கோயில் என்று கூறப்படுகின்ற புராதனமான ஒரு ஆலய சூழல் தான் அதை அந்த இடத்தை சொல்லி கொடுக்கிறது. அது இப்பொழுது அரசாங்க காணியாக இருந்து இப்போ குடியேற்ற திட்டங்களை ஏற்றி இப்பொழுது வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பேர் இன்றைக்கும் கத்திய கூடாவாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. மணிமேகலைக்கும் எங்களுடைய மண்ணுக்கும் உள்ள தொடர்பு பௌத்த சமயத்திலும் அவர்களுடைய வரலாற்றில் அது குறிக்கப்பட்டிருக்கிறது. கோமுகி பொய்கை, அந்த அட்சய பாத்திரத்தை அவள் விட்டு போன இடம், அது இப்பொழுது பழைய பொய்கை குளமாக இருந்தது எங்களோட காலத்தில். அதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அது இப்பொழுது தொட்டி வீடாகி குடியேற்றமாக நடந்துவிட்டது. எங்களோட கோயிலிருந்து ஒரு 150 யார்டு தூரத்தில் அந்த இடம் இருந்தது. அது இப்பொழுதும் அந்த இடத்தை கோமுகி போய் என்று தான் அந்த உறுதிகள் இருக்கிறது. அதில் தான் பழைய புத்தர் கோயில் என்று சொல்லி ஒரு கோயில். புத்தர் வந்து பூதர்சன தியானத்தோடு இருந்ததாகவும் அந்த இடத்திலே தான் அவர்கள் முதல் பௌத்தர்கள் குறியீடு செய்து வந்து நைனாதீவு இடத்தை கட்டி இப்போ பிரபஞ்சத்துக்காக அந்த பிரதான ரோட்டில் அந்த கோயிலை அமைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த புத்த வள்ளம், புத்தர் திடல் என்று அந்த உறுதியல் சாதனங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அது எங்கட கோயிலுக்கு பக்கத்தில்
எங்களோட கோயில் வடக்கு தெற்கு பக்கத்தில் தெற்கு கேட்டால போய் ஒரு 10-15 யார் தூரத்தில் இருக்கு அந்த இடம். நைனாதீவு அமைந்துள்ள அமைவிடம், அது தன்னகத்தே கொண்டுள்ள வணக்க ஸ்தலங்கள் அந்த தீவின் முக்கியத்துவத்தை பறைசாற்றி நிற்கின்றன. நைனாதீவு என்றால் அங்கிருக்கும் நாகபூசணி அம்மன் ஆலய சூழலை தவிர அந்த தீவின் ஏனைய பகுதிகளின் சிறப்புகளை பற்றி பெருமளவானவர்கள் அறிந்திருப்பதே இல்லை. நைனாதீவின் அனைத்து பகுதிகளின் பலரும் அறிந்திருக்காத சிறப்புகளை வெளிக்கொண்டு வருகிறது மண்வாசம். இந்து வழிபாட்டில் 64 சக்தி பீடங்கள் உலகெங்கும் பரந்து காணப்படுகின்றன. அவற்றில் ஒன்றான புவனேஸ்வரி சக்தி பீடத்தினை கொண்டதாக விளங்குகின்ற நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தினை கொண்டதால் அந்த தீவின் சிறப்பு உலக புகழ் பெற்றதாக விளங்கி வருகிறது. உலகில் சக்தி பீடங்கள் 64 இருக்குன்னு சொல்லி சுமாத்ரா, ஜப்பான் போன்ற இடங்களிலையும் இந்தோனேஷியாவிலும் கடல் கடந்த இடங்களில் தீவு பகுதியிலே நைனாதீவிலும் தான் இருக்கிறதும், மற்ற எல்லாம் இந்தியாவிலையும் இந்தியாவோடு சேர்ந்த பர்மா அந்த இந்திய பூகோளத்துக்குள்ளே அமைஞ்சிருக்குது. கடல் கடந்த இடங்களில் இருக்கிற சக்தி பீடங்களில் இது புவனேஸ்வரி பீடமாக கருதப்பட்டது. இந்த பாட்டு சக்தி பீடம் புவனேஸ்வரி பீடமாக. உலகெங்கும் வாழும் இந்து மக்கள் நேர்த்திக்கடன் தீர்ப்பதற்காக நைனாதீவுக்கு படையெடுக்கும் நிகழ்வுகள் தொடர்ந்தும் நடைபெற்றே வந்திருக்கின்றன. எங்களுடைய அம்பாளுடைய கோயிலுக்கு இவ்வளவு பெருந்தொகையாக தினமும் அடியார்கள் வருகிறார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்கும் இருக்கிறது. அங்கே அவர்கள் வந்து என்ன பிரார்த்தனை செய்து போட்டு போகிறார்களோ அந்த பிரார்த்தனை அடுத்த ஒரு வருடத்துக்குள்ளே பூர்த்தியாகும். அதற்கான பெருமகிழ்ச்சியோடு வந்து அந்த நேர்த்தியை செய்வார்கள். திருமணத்தடங்கள் உள்ளவர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள், இவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு அங்கே விசேடமான ஒரு பூஜை அபிஷேகங்கள் இருக்கிறது. அதாவது அந்த திருமணத்தடங்கள் உள்ளவர்களுக்கு சர்ப்பதோஷத்துக்கு நாகப்பிரதிஷ்டை, நாகசாந்தி என்று செய்கிறது இருக்கிறது. மற்ற சுமங்கலி பூஜை இருக்கிறது. இதுகளெல்லாம் அவர்களுக்கு பூரணமாக திருப்தியாக நம்பிக்கையோடு செய்து போட்டு போனால் அடுத்த வருடம் சிவராக திருமணம் நடக்கும், குழந்தை பேர் கிடைக்கும். கட்டாயமாக வந்து மொட்டை அடிப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். அது ஒரு தனிச்சிறப்பு. அங்கே நமக்கு கேட்ட வரத்தை எங்களுக்கு இருக்கிற கோழியில் இருக்கிற குஞ்சுக்கு அருமை தெரியாது. அம்மா இருக்கிறா பார்த்துக்கள் வேண்ட மாதிரி எங்களுக்கு அவருடைய அருமை தெரியலை. ஆனால் கடல் கடந்து நனைந்து உப்பு தண்ணி நனைந்து வந்து அது கண்ணீர் விட்டு அழுது குளறி தங்களுடைய வேண்டுதலை சொல்லி வருகின்ற பொழுதுதான் ஐயா எங்களுக்கு தெரியும் அவருடைய அருமை. அந்த அளவுக்கு அவருடைய மகத்துவத்தை வருகிறவரெல்லாம் எங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறார்கள். நைனாதீவு நாகபூசணி அம்மன் கோவில் பல்நெடுங்காலமாக பிரசித்தி பெற்று விளங்கினாலும் கூட அந்த ஆலயம் அமைய பெற்றிருக்கின்ற தரைப்பகுதி கூட அதிசயிக்கத்தக்க வகையிலேயே தோற்றம் பெற்றிருக்கிறது. நாகபூசணி அம்மனின் மூலஸ்தானம் அமைக்கப்பட்டுள்ள இடத்திலும் இன்னும் பிரமிக்க வைக்கத்தக்க சிறப்புகள் காணப்படுகின்றன. மூலஸ்தானத்தில் இருக்கிற அம்பாள் தோற்றம் மனிதரால் இயற்றப்பட்டதில்லை. எங்களோட கோயிலே அந்த கற்பாரில் தான் அமையப்பட்டது. எங்களுடைய இப்போ கட்டப்பட்டிருக்கிற கோபுரம், புதிய கோபுரம் நாங்கள் அத்திவாரம் பட்டுகிற பொழுது அந்த நந்தி எல்லாம் அந்த ரொக்குக்கு மேலே தான் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு கணக்கு அவ்வளவுக்கு பெரிய ஒரு பாரம். மூலஸ்தானத்தில் இருந்தது அப்படியே சமுத்திரத்தை நோக்கி அது வந்து இப்போ இப்படி மூலஸ்தானம் இப்படி இருக்குதுன்னு சொன்னால் இப்படி அந்த வந்து இப்படி ஒரு வளைவு வளைஞ்சு பேர்ந்து இந்த பாறை வருது. அதாவது இந்த சர்ப்பம் வளைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு இதில் தான் இருந்திருக்கு. நாங்கள் அதிவாரம் பட்டுகிற பொழுது 2 சக்கமும் பெரிய பள்ளம், நடுவில் ஒரு திட்டு கோபுரம் கட்டுறது பொழுது, இப்பொழுது 100 பெரிய கோபுரம் கட்டுற பொழுது கிட்டத்தட்ட அதில் ஒவ்வொரு அந்த பள்ளமும் நிரப்புறதுக்கு 250 பேக் சிமெண்ட் மிக்சர் போட்டு தான் நிரப்புறது. அதாவது அந்த பாம்பு வளைஞ்சு கிடந்தால் அந்த இடம் எப்படி இருக்குமோ அப்படியான தோற்றத்தில் தான் அது இருந்தது. கோபுரம் அதனுடைய அந்த அடிப்பகுதியிலே எழும்பின மாதிரியான தோற்றத்தில் அமைக்கப்பட்டிருக்கு.
நைனாதீவுக்கு சமீபமாக காணப்படுகின்ற புளியந்தீவு, அனலைதீவு போன்ற தீவுகளுக்கும் நைனாதீவுக்கும் இடையிலான இடையறா தொடர்புகளும் சம்பவங்களும் வரலாறுகளும் கடந்த காலங்களில் நிகழ்ந்தேறியிருக்கின்றன. சர்ப்பம் ஒன்று புளியந்தீவு சிவன் கோயில் அம்பாள் சர்ப்பம் ஒன்று அங்கிருந்து பூ கொண்டு இங்கே வர்றது, கொண்டு வந்து அம்பாளை பூஜிப்பதாக வரலாறு. இவ்வாறு வந்து கொண்டிருக்கிற பொழுது கருடன் ஒன்று இடமறித்து அதோட செயல்பாடை தடுத்த பொழுது கருடன் சொல்லியிருக்குது, இந்த பூவை கொண்டு போகிறதுக்கு நான் விட மாட்டேன். அப்படியானால் நீ யார் என்றது நான் யார் என்றதை உனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த கருடனாக வந்தவர் விஷ்ணுவாக தன்னுடைய தோற்றத்தை காட்டினதாக அந்த வரலாற்றை செயற்படுத்துகிறார்கள். கருடன் கொண்டு வந்த பூவை கொண்டு வந்து வைக்கிறது, அது எங்களுடைய ஆலய உள்ளுக்கு நாங்கள் அதை வடிவாக அந்த பூ ஒவ்வொரு நாளும் ஐயர் கோயில் மூலஸ்தானத்தை துப்புரவெல்லாம் செய்துவிட்டு போனால் ஒரு அதிசயமான பூ உண்டு. அந்த மூலஸ்தானத்தை இப்படியே வந்து காலை திறக்கப்படுது. இவர் ஒழிச்சிருந்து பார்க்குறார். ஒழிச்சிருந்து பார்க்குற பொழுது சர்ப்பம் கொண்டு வந்து அந்த பூவை வச்சு வழிபடுறதை அவர் கண்டதாக வரலாறு. நைனாதீவில் சிவன் வழிபாடு மேற்கொள்ள முடியாத சூழல் நிலவுவதாக சொல்லப்படுகின்றது. இதற்கு என்ன காரணம்? அது என்னென்றால் எங்களுடைய ஊரில் சிவனுக்கு ஸ்தானம் இல்லை. சிவன் கோயில் கனகிடங்களில் கட்டுற ஆயத்தங்கள் தான் செய்து ஒன்றும் சரி வரையில்லை. இது நைனாதீவி சுவாமியாருடைய ஆஞ்ஞையில் சிவலிங்க புலியடியில் இருந்தவர்கள் செய்கிறார்கள். ஒரு கோயில் அங்கு கட்டினவர்கள் கட்டி அதை ஒருத்தரும் தடுக்க இல்லை. கட்டி ஒரு கட்டம் வர்ற கட்டத்தில் சுவாமியார் சமாதி ஆகிட்டார். சுவாமியார் சமாதி ஆகின பிறகு அந்த திருப்பணியை அவர்கள் அப்படியே கைவிட்டார்கள். ஏனென்றால் அங்கே அம்பாளுடைய ஸ்தானம் சிவஸ்தானத்தில் இருக்கிறதால அங்கே சிவன் கோயில் வழிபாடு, சிவலிங்க வழிபாடுகள் இல்லை, இருக்க சக்தி பீடமாக அதை இருக்கிறதால அதை அப்படியே விட்டுட்டார்கள். நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் நடைபெறுகின்ற மகோத்சவத்தின் தீர்த்த திருவிழாவின் தீர்த்தம் ஆடுகின்ற நிகழ்வு நைனாதீவின் மேற்கு பக்கத்தில் உள்ள தீர்த்தக்கேணி பகுதியில் நடைபெறும். தீர்த்தக்கேணி அது நைனாதீவில் மேற்கு கடற்கரையோடு இருக்கிறது. அது சுத்தமான இந்திய சமுத்திரம். ஆனால் அந்த தீர்த்தக்கேணியும் அந்த தீர்த்தம் எடுக்கிற கிணறும் அமிர்தமான தண்ணி கடற்கரையோடு இருக்குது. பக்கத்தில் உள்ள கிணறுகள் அதுகளெல்லாம் நல்ல தண்ணி உள்ள இடம்தான். ஆனால் இது வந்து அந்த கடல் தண்ணி வந்து உள்ளுக்கு போய் கொண்டிருக்கும். அப்படி இருந்தாலும் அந்த தண்ணி இப்போ அது ஓரளவு தூர்ந்து போச்சுது. அந்த கிணல் தூர்ந்து போய் கிடக்குது. தீர்த்தக்கேணியை கட்டினது நைனாதி சுவாமியார் என்று கூறப்படும் முத்துக்குமார சுவாமிகள். அவர் சிவலிங்க புலியடி சுவாமிகள் என்றும் அவரை அழைக்கிறது. அவர்தான் அந்த தீர்த்தக்கேணியை வெட்டி கட்டி வச்சு வைச்சவர். இப்பொழுது நைனாதியில் உள்ள கோயில்களில் இருக்கிற தீர்த்த உற்சவங்கள் எல்லாம் அங்கே போய் தீர்த்தம் எடுத்து வருகிற உடமையாக இருக்குது. நாங்கள் தினமும் வருகிற அடியார்கள் ஒரு குடும்பத்தோடு வந்து ஒரு கடையில் போய் தண்ணி வெண்ணியை குடிச்சிட்டு வெளியே வரையக்குள்ளே அவங்க சொல்கிற கணக்கை பார்த்தால் பிடிச்ச சாப்பிட்ட சாப்பாடு செமிச்சு போகும். இப்போ இதை யோசிச்சு போட்டு நான் 1999ஆம் ஆண்டு 98ஆம் ஆண்டு நித்திய அன்னதானம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி முதலாக என்னுடைய தாயாருடைய பேரில் 98ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5000 ரூபாயை ஒரு தரம் கட்டினால் போதும் என்ற ஒரு திட்டத்தை வகுத்து நித்திய அன்னதானத்தை தொடங்கினோம். ஆனால் அமுதசுரபி அன்னதான சபை திருவிழா காலத்தில் மட்டும்தான் அவர்கள் செய்கிறவர்கள். திருவிழா காலத்தில் மட்டும் செய்கிறவர்கள். அந்த காலத்தில் நாங்கள் கோயிலில் செய்கிறதில்லை. அந்த தொண்டு இன்றைக்கு வளர்ந்து பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்து வருகிறார்கள். ஒரு தரம் ஒருவர் 5000 ரூபாயை கட்டிவிட்டால் போதும். இப்பொழுது தரப்படுகிற விலாசத்தில் மாற்றம் வந்தால் மட்டும் அவர் எங்களோட தொடர்பு கொள்ளணும். இல்லைவிட்டால் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த அன்னதானத்தை கொடுத்து போட்டு விபூதி பிரசாதம் அவருக்கு உங்களுடைய பேரால் இன்றைக்கு அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது என்று சொல்லி அனுப்பிக்கணும்.
அன்னதானம் என்றால் நாகபூசணி அம்மன் ஆலயத்தை நினைவுக்கு கொண்டு வரும் அளவிற்கு அந்த ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அன்னதான நிகழ்வுகள் கண்முன் விரியும். இந்த ஸ்தாபனம் 1960ஆம் ஆண்டு அம்பாளின் திருவிழா காலத்தில் 25 நல்லெண்ணம் படைத்த அன்பர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. 1960ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாணி தொடர்ந்து ஒரு வருடம் பிசகாமல் இன்று 56வது வருடமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் அம்பாளின் உற்சவ காலத்தில். ஒவ்வொரு நாளும் அடியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகின்ற அதேவேளை விழா காலத்திலும் அன்னதானம் சிறப்பாக முன்னெடுக்கப்படுகின்றது. மகோற்சவ காலங்களில் நயினாதீவு நாகபூசணி அம்மன் அன்னதான சபை பல லட்சம் மக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறது. அதற்கென தனியான நிர்வாகத்தினை கொண்ட குறித்த சபை அன்னதான பணியுடன் மட்டும் நின்றுவிடாது, அறநெறி பாடசாலை மற்றும் இன்னொரு பல வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகிறது. அறநெறி பாடசாலை இப்போ எங்கள்கிட்ட தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையில் இயங்கி கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 130 பிள்ளைகள் இப்போது அதில் பங்கு பெற்றி கொண்டிருக்கிறார்கள். 5 ஆசிரியர்கள். இந்து கலாச்சார அமைச்சு திணைக்களம் எங்களுக்கு அதில் கூடிய பங்களிப்பும் ஒத்தாசையும் வழங்கி கொண்டிருக்கு. நாங்கள் அறநெறி பாடசாலை மாணவர்களை இந்து கலாச்சார அமைச்சு கேட்குற, அதாவது நல்லூர் உற்சவம் இப்படியான சில இடங்களுக்கு இந்து கலாச்சார அமைச்சு கேட்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கள் அனுப்பி வைப்போம். அதே போல் சென்ற வருடம் நவராத்திரி விழாவை தீவகம் இந்து கலாச்சார திணைக்களம் எங்களோடு சேர்ந்து இதே மண்டபத்தில் நடத்தியது. அதோடு மட்டுமில்லை, நாங்கள் அந்த ஞாயிறு பாடசாலைக்கு வர பிள்ளைகளுக்கு போசாக்கு உணவு, அதாவது புரத உணவு, கடலை அல்லது கவுப்பி போன்ற போசாக்கு உணவுகளை வழங்குகிறோம். மற்றது சகலதும் நாங்கள் இலவசமாகவே வழங்குகிறோம். எழுதுகருவிகள், புத்தகங்கள், சீருடை போன்றவற்றை வழங்குகிறோம். அதோடு ஆலயங்களுக்கு அவர்களை அழைத்து செல்வது, அதாவது தலை யாத்திரை செய்கிறது, இப்படி அது அறநெறி பாடசாலையோட. மற்றது பண்ணிசை பழக்குவது, அவர்களுக்கு பண்ணோடு பாடக்கூடிய ஒரு தன்மையை அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அன்னதானம் வழங்கி முடித்தால் சரி என்று எண்ணாது அங்கு வழங்கப்படுகின்ற உணவுப் பொருட்கள் சரியான சுகாதாரத்தோடு இருக்க வேண்டும் என்று கண்ணியமாக செயற்படுகிறது அன்னதான சபை. நாங்கள் சுகாதாரத்தை மிகவும் 100க்கு 100% என்று சொல்லணும். சுகாதாரத்தில் நாங்கள் அதை கடைப்பிடிக்கிறோம். சுகாதார திணைக்களத்தோடு சேர்ந்து, அதாவது MOH ஆஃபீஸோடு சேர்ந்து எங்களுடைய சகல உணவு தயாரிப்பாளர்கள், உணவு பரிமாறுவர்கள், அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் சகலரும், அதாவது அவர்களுக்கு வைத்திய பரிசோதனை செய்யப்பட்டு வைத்திய அறிக்கை அவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டு தினமும் அவர்கள் பரீட்சிக்கப்படுகிறார்கள் PHIயால். அப்படியான ஒரு இதில் தான் நாங்கள் இப்பொழுது இந்த அன்னதானத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ கடந்த ஆண்டு கணக்கெடுப்புகளை, அதாவது புள்ளி விவரங்களை வச்சு பார்க்கும் பொழுது எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 1,31,000 பேருக்கு நாங்கள் இந்த 16 நாளில் அன்னதானம் வழங்குகிறோம். அப்போ 16 நாளில் நாங்கள் அன்னதானம் வழங்குகிறோம்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு மிக பெரும் தொகையான அன்னதானத்தை நாங்கள் வழங்குகிறபடியால் எங்களுக்கு ஒருவருக்கு உணவு வழங்கும் பொழுது ஒரு 33 ரூபா தான் எங்களுக்கு செலவாகிறது. அதாவது அன்னதானத்தோடு சம்பந்தப்பட்ட செலவு. இப்போ எங்களுடைய காகிதாதிகள், விளம்பரம் இதுகளை தவிர்த்து உணவு வளங்களோட சம்பந்தப்பட்ட செலவு அப்படி எங்களுக்கு இருக்கிறது. இப்போ நாங்கள் இதுக்குள்ள ஒரு வகுப்பாக பிரித்து தான் அந்த அன்னதானத்தை வழங்குறபடியால் கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளேயே எல்லா மக்களும் அந்த உணவை தங்கள் உண்ணக்கூடியதாக இருக்குது. மற்ற பல அன்னதான வடங்களில் நீண்ட வரிசைகள் ஏற்படுத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்படும் பொழுது முதலிலே அன்னதானம் வைக்கப்பட்டவர் சாப்பிட்டு முடியத்தான் கடைசியில் இருக்கிறவருக்கு சாப்பாடு போகும். அந்த இது இல்லை, அது இது நாங்கள் செய்யவில்லை. எங்களுடைய முன்னோர்கள் அதை வகுத்து செயல்படுத்தினார்கள். அதை சரியென்று ஏற்று இன்றைக்கு நாங்கள் அதையும் செய்து கொண்டிருக்கிறோம்.
அன்னதானம் வழங்கப்படுகிறது, அதில் உணவு அருந்தினோம் என்று செல்கின்ற நாங்கள் அதற்கு பின்னால் உள்ள அதிசயிக்கத்தக்க உழைப்பினை எண்ணி பார்ப்பதில்லை என்பது வேதனைதான். பரிமாறுறவர்கள் ஒரு ஆளுக்கு ஒரு அடியாருக்கு உணவு வழங்குவதாக இருந்தால் அவர் 13 தரம் குனிந்து நிமிர வேணும். சாதாரணமாக ஒரு 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 180 பேரை கொண்ட ஒரு பிரிவுக்கு அவர் இந்த 16 நாட்களும் அன்னதானம் வழங்குகின்ற பொழுது அவர் அந்த அன்னதான சோத்து கடாரம் அல்லது கறிவாளியை எடுத்துக்கொண்டு 16 நாட்களும் அவர் நடக்கின்ற தூரம் கிட்டத்தட்ட 55 அரை கிலோமீட்டர் நடக்கிறேன். ஒருவர் 13 தரம் ஒருவருக்கு அது குனிந்து நிமிர்றார். அப்படி பார்க்கும்போது இந்த 16 நாட்களும் அவர் 69,000 தரம் குனிந்து நிமிர்றார். ஆகவே அவர்களுடைய சேவை, அவர்களுடைய தொண்டு போற்ற வேண்டியது. நாங்கள் கொடுக்கின்ற அந்த ஊதியம் அல்லது அந்த கொடுப்பனவு ஒரு சிறு கொடுப்பனவு தான். அவர்களும் இந்த அம்பாளுக்கு, அந்த நயனாதேவிக்கு வருகின்றவர்களுக்கு எந்த விதத்திலும் பசி இல்லாமல் அவர்களை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கில் அவர்களும் செயல்படுகின்றபடியினால தான் அதை எங்களால் செய்யக்கூடியதாக இருக்குது. திருவிழா காலங்களில் வரும் பக்தர்களுக்கு தாகசாந்தி ஆற்றுவதற்காக 43 ஆண்டுகளை கடந்தும் பணி செய்து வருகிறது நயினாதீவு இந்து கலாச்சார சபை. நயினாதீவு இந்து கலாச்சார சபையினுடைய எங்களுடைய பணி இப்பொழுது இந்த வருடம் 43வது வருஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெளிநாடுகள் அல்லாட்டி வெளியூர்களில் அல்லது ஒவ்வொரு இடங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் காலையில் இருந்து இரவு மட்டும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான குளிர்பானங்கள், காலையில் பால் கோப்பி, அதுக்கு பிறகு தண்ணீர், அதுக்கு பிறகு அருட்பிரசாதங்கள் போன்றவற்றை நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். இது முதலாம் திருவிழாவிலிருந்து 15 நாட்களும் எங்களுடைய சேவையாக செய்கிறோம். பொதுமக்களுடைய ஆதரவும் இருக்கிறபடினால இது இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய அபிவிருத்தி சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை தொடர்ந்து நாங்கள் இந்த பணியை செய்கிறோம். எங்களுடைய ஒரு சபை ஒரு சிறந்த முறையில் இதை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். நான் இந்த தொண்டை இப்போ எனக்கு இப்போ 47 வயசு. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 வயசில் துவங்கினால் 30 வருஷமாக இந்த ஒரு சேவையை செய்து கொண்டு வருகின்றேன். மற்றது நான் விவிதி சந்தனம் அடியார்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கோயில் வாசலில் வைத்து இதை கொடுப்பது வழமை. அதே மாதிரி தாக சாந்திக்கும் இந்த உதவியை செய்து வருகின்றேன். நல்லது நேயர்களே, அடுத்த வாரமும் நயினாதீவு பற்றிய பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் மண்வாசம் உங்கள் வீடு தேடி வரும். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்றும் உங்கள் அன்பின் ரமணன். வணக்கம் நேயர்களே.